காய்ஸ் ஆக்சுவலி இந்த வாரத்துக்கான வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எடிட்டிங் முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வருது. என்னன்னா காயின் டிசிஎக்ஸ் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 44.2 மில்லியன் வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுவும் 17 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷ் எக்ஸ்பிடி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதை போஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா காயின் டிசிஎக்ஸ் அவங்க சைட்ல இருந்து நியூஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஹேக் ஆகிடுச்சு, கவலைப்படாதீங்க, கஸ்டமர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எதுவும் இம்பாக்ட் ஆகலை, உங்கள் அசட்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக ப்ரொடக்டாக செக்யூர் கோல்டு வேலெட்டில் தான் வந்து இருக்குது. எல்லா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஐஎன்ஆர் வித்ரால்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ விஷயம் என்னன்னா அந்த இழந்த அமௌண்ட்டை இவங்க எப்படி ஈடுகட்ட போகிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா 44 மில்லியன் அப்படின்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. இப்போதைக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸில் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எதர் பைனான்ஸ் மாதிரியான சேஃபான இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கொண்டு போங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஹார்ட்வேர் வேலட் இருந்துச்சுன்னா அதில் கூட வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு காயின் டிசிஎக்ஸில் ஃபண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. வசீரெக்ஸும் கைண்ட் ஆஃப் சிமிலர் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. இனிஷியலாக வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிவிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் அது லேட்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. பேனிக் ஆக வேண்டாம். உங்களால் வித்ரா பண்ண முடிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு வித்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தென் சாரி. எக்ஸ்சேஞ்சஸ் ஹேக் ஆச்சு அப்படின்னா லாக் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய தலைவலிகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முன்கூட்டியே காப்பாற்றிக்கோங்க. எதுவும் பெருசாக நடக்காமல் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே சேஃபாக இருந்தால் ஓகே. சப்போஸ் அந்த 44 மில்லியன் வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்றதால யூசர் ஃபண்ட்ஸ் வந்து லாக் பண்ண வேண்டியிருக்குது, எங்களால் வந்து வித்ரால்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற ஸ்டேஜ் வந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டோட பீக் கிட்ட வந்துட்டோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முனக்கலோட தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் வீடியோ வந்திருக்கு. அண்ட் ப்ரைஸ் அப்டேட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே பண்ணுறேன். இன்னும் வந்து அது டைம் எடுக்குது நிறைய பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோவில் ஒரு நல்ல வாரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பிட்காயின் இன்னொரு புதிய ஆல் டைம் ஹையான $1,23,219 வரையும் ரீச் ஆச்சு. அவ்வளோ போயிட்டு இப்போ 1,17,700 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டே சார்ட்டில் RSI பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்பாட் ரீஜன் போயிட்டு இப்போ அரௌண்ட் 64 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் எப்போ பிட்காயின் ஆல் டைம் ஹையை தொட்டாலும் அதோடைய மகிழ்ச்சியை வந்து நம்ம சில பேர் கூட வந்து பகிர்ந்துப்போம். அப்படிதான் வந்து பகிர்ந்துக்கிட்டோம் ட்விட்டர்லையும். அது கொஞ்சம் ஃபன்னாகவே போச்சு. அண்ட் தென் இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா CPI டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. எஸ்டிமேட்டட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2.6 இருந்துச்சு. பட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 2.7. யூஸ்வலாக மேலோட்டமாக பார்த்தா இது வந்து பேரிஷாக இருந்திருக்கணும். பட் இது பேரிஷ் கிடையாது. ஏன்னா கோர் CPI இருக்கு பாருங்க, இயர் ஓவர் இயர், அது வந்து எஸ்டிமேட்டட் வந்து 3 பண்ணியிருந்தாங்க. பட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 2.9. ஸோ இயர் ஓவர் இயர் பாசிட்டிவாக வந்ததால் பெருசாக இதால் வந்து நெகட்டிவான எஃபெக்ட்ஸ் இல்லை கிரிப்டோவில். அண்ட் தென் டொனால்ட் ட்ரம்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பங்குக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயம் வந்து பண்ணியிருந்தாரு. ஃபைனலாக ஜீனியஸ் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஜீனியஸ் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடிங் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் நேஷனல் இன்னோவேஷன் ஃபார் US ஸ்டேபிள் காயின்ஸ் ஆக்ட். அதாவது USD பேஸ் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்கு பாருங்க, USDT அந்த மாதிரிலாம், அது எல்லாமே இப்போ ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணப்படும். யூஎஸ்ல ரெகுலேட் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னா யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய மேஜர் கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, எல்லாருமே வந்து USDT வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வரையும் US டாலர் தான் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி. ஆனால் அந்த US டாலரோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை பண்றதுக்கே நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு. ஸோ இந்த USDT உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய சேவிங்ஸும் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் US கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து US டாலர் வந்து யூஸ் பண்ண வைக்கணும். USDT வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ப்ளஸ் அமெரிக்காவுக்கு. இதை ஏன் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ கிரிப்டோஸை எடுத்துக்கோங்களேன், நம்ம ஊரில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாங்குறோம், USDT தானே வாங்குறோம். USDT வாங்கின அப்புறம் தான் அதை வச்சு நம்ம மற்ற காயின்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் INR ட்ரேடிங் பேர்ஸ்லாம் இருக்குது, பட் அந்த அளவுக்கு வந்து வால்யூம் இருக்காது. ஸோ இங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுற நமக்கே வந்து USDT இந்த அளவுக்கு தேவைப்படும் போது குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா USD பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும். ஸோ இப்போ இந்த USDT-யை லீகலைஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் வந்து சேஞ்ச் ஓவரை கொடுக்கும் மார்க்கெட்ஸில். ஏன்னா டேரெக்டாக வந்து மணி அனுப்பிச்சுப்பாங்க, நிறைய சேவிங்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் இன்னொரு மேஜர் விஷயமா நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து கிரிப்டோஸ் கோல்டு சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக மொத்தத்தில் பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ETFஸில் ஏகப்பட்ட இன்ஃப்ளோஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இதில் முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னே பிட்காயின் எப்பெல்லாம் வந்து ஆல் டைம் ஹை தொடுதோ அப்பெல்லாம் பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பம்ப் ஆகியிருக்கும். பட் இந்த பம்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் ஆக்சுவலி பம்ப் ஆகல, நல்லா வந்து டம்ப் ஆச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் டம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஈவன் போன வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தம்ப்நெயிலாவே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய ஹால்விங் சைக்கிள் இருக்கு பாருங்க, இது வந்து ஆல்மோஸ்ட் டாப் நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அக்டோபர் டைமில் வந்து இருக்குது. அல்காயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இயர்லியராக வந்து டேக் ஆஃப்
ஆஃப் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து ரைட் பண்ணி அந்த டாப் வந்து ரீச் பண்ண முடியும். ஆனால் இந்த சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்கைன் ராலி வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஆல்ரெடி நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அக்டோபரில் வந்து பீக் ஆக வேண்டியது. பட் பிடிசி மேலே அதிகமான ஃபோக்கஸ் இருந்ததால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே இன்வாலிடேட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்க ரன்வே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்துருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து விட்டுட்டு பம்ப் பண்ணாங்க அப்படின்னா ரன்வே ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு ரொம்ப ஷார்ட்டான டைமில் ஹெவியாக வந்து பம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ அல்டிமேட்லி டாப் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னே இருக்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால இப்போ ஆரம்பிக்கல அப்படின்னா இட் வில் பி டூ லேட் அப்படின்றதால தான் நிறைய அல்கைன்ஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராப்பரான டம்ப் வித் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த டம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிடாக வந்து அப்படியே வந்து கண்டினியூ தான் வந்து ஆக போகுது. அண்ட் இன்னொரு மேஜர் ரீசன் பிட்காயின் டாமினன்ஸ் இறங்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் அல்கைன்ஸில் வந்த பம்ப் தான், எஸ்பெஷலி ETH அண்ட் XRP. ஏன்னா ETHோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3500 பக்கம் வந்து இருக்குது. இமேஜின் 3 மாசத்துக்கு முன்னே இத்தேரியமோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 வந்து தொட்டுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3x பக்கம் வந்து கொடுத்துருக்குது இத்தேரியமோட பிரைஸ் ரிட்டர்ன்ஸ். இத்தேரியம் பிரைஸ் அதிகமானதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETFஸ்ல அதிகமான இன்ஃப்ளோஸ் வந்து இருந்துச்சு இத்தேரியம் பக்கம். ஈவன் பிளாக் ராக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இத்தேரியம் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இத்தேரியமோட கோஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் இந்த டாப் டைமில் வந்து வித்துட்டாங்க இத்தேரியமை. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பைபேக் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க வித்த இத்தேரியமை. ஸோ பிட்காயின் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்றதால வேல்ஸோட ஃபோக்கஸ் அப்படியே வந்து அல்கைன்ஸுக்கு வந்து வந்திருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது நம்மளுடைய ஹால்விங் அனாலிசிஸ்க்கும் வந்து ஒத்து போகுது. அண்ட் இத்தேரியமில் வர பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கைன் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ட்விட்டர்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இத்தேரியமோட லெவல்ஸை. ட்விட்டரில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 3500 பக்கம் வந்து இருக்கும்னு சொன்னேன். அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. வர வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி இத்தேரியமோட பிரைஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 4100 பக்கம் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஐ திங்க் இதை கிராஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4100 லெவல் இருக்கு பாருங்க, இது வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 4-5 வாட்டி இந்த இடத்துல வந்து இத்தேரியம் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த 4100 கூடி சீக்கிரமே வந்து பிரேக் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போச்சு அப்படின்னா அடுத்து 4500 பக்கம் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் அதை கிராஸ் பண்ணி மேலே போனால் அடுத்த மெகா ரெசிஸ்டன்ஸ் 4900 பக்கம் வந்து இருக்கும். மேபி இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து டம்ப் ஆக போகிற மாதிரி ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு பவுன்ஸை கொடுத்து 5700 அண்ட் தென் மறுபடியும் ஒரு கரெக்ஷனை கொடுத்து 8500 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது போகிறதுக்கான டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலிருந்து அக்டோபர் வரையும். அண்ட் அப்படி இத்தேரியம் அந்த 8500 போகும்போது பிட்காயின் டாமினன்ஸ் மேபி 50 இல்லைனா 48 பக்கம் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அல்கைன் சீசனோட டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிப்டோவில் மணி எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபியட் இருக்கு பாருங்க, அது வந்து பிட்காயின் உள்ள வந்து வரும். ஒன்ஸ் பிட்காயினோட பிரைஸ் ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து அடுத்து இத்தேரியம்குள்ளே வந்து வரும். அண்ட் இத்தேரியம்குள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ஸ்குள்ளேயும் வந்து மணி வந்து வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இத்தேரியம்குள்ளேயும் லார்ஜ் கேப்ஸ்குள்ளேயும் அதிகமான மணி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே வந்து மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி போய் கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மணி வந்து எக்ஸிட் ஆகிட்டு எய்தர் பிட்காயினுக்கு போக எல்லாம் வந்து வெளில வந்துடும். இப்படி தான் மணி ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோஸ்குள்ள வந்து நடக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்க ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் டு இத்தேரியம் ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபேஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா XRP மாதிரி காயின்லாம் வந்து புது ஆல் டைம் ஹை வந்து தொட்டு இருக்குது. ஸோ நான் என்னோட போன வீடியோஸில் சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் வெயிட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான டைம் தான். ஆல்மோஸ்ட் இப்போ 90% ஆஃப் த கிணறு வந்து தாண்டியாச்சு. இன்னும் 10% தான். அதை தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்ஸோட எல்லாருமே வந்து வெளில வருவோம். அண்ட் இந்த சைக்கிளுக்கான ப்ராப்பரான அல்காயின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை சீக்கிரமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். கீப் காம் அண்ட் ட்ரஸ்ட் த ஹால்விங் அனாலிசிஸ். கண்டிப்பாக ப்ராஃபிட்டோட தான் எக்ஸிட் ஆகும். நன்றி.